வாழ்க வளமுடன். என்னோட பேர் மகேந்திரன். திருமந்திர மாலை அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திருமந்திர மாலைன்னு சொல்லி ஏன் இந்த திருமந்திரத்தை சொன்னாங்கன்னா, அதுல ஒரு நுட்பத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறதா எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. அதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்த திருமந்திர மாலைன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுடைய பார்வையில எடுத்துக்கலாம். இப்ப மாலை அப்படின்னா என்ன? நம்ம அலங்கரிப்பு பொருளா அதை பயன்படுத்துவோம். மலர் மாலைகள், ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, இப்படி அழகுக்காக இறைவனுக்கு போடுவோம். அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, இப்ப பிளாஸ்டிக்கு அது இதுன்னு நிறைய போடுறாங்க. ஆரம்ப காலத்துல மலர் மாலை கூட இந்த வசதி படைத்தவர்கள், அரசர்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு மாலை அணிஞ்சிருப்பாங்க. இறைவன்கள் கூட ஒவ்வொரு இறைவனுக்கும் அவங்க ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய மாலைன்னு சொல்லிட்டு தனித்தனி பூமாலைகளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ மாலை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அலங்கார பொருளா பயன்பட்டிருக்கு. அது அலங்கார பொருளா மட்டும் பயன்படல. யோகத்துல ஒரு முக்கியமான ஒரு நுட்பம் சொல்லுவாங்க. நம்மளுடைய 5 புலன்களும் உள்முகமா திரும்பணும் அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா, இப்ப இந்த 5 புலன்கள் மூலமா தான் நாம இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதை அனுபவம் செய்யறோம். இத எப்பவுமே துன்பம் கொடுக்காத பேரின்பமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க போதுதான் யோக கலையே உருவாச்சு. எப்பவுமே பேரின்ப நிலையிலேயே இருக்கலாம், ஆனந்தமாவே இருக்கலாம், அதுல துன்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பயணம் பண்ணி யோக கலைகள் எல்லாம் உருவாக்குனாங்க. நமக்கு வாழ்க்கை முறைகள் எல்லாம் வழிவகுத்து கொடுத்துட்டு போனாங்க. அப்ப இந்த 5 புலன்களையும் உள்முகமா திருப்புறதுக்கு பலவிதமான நுட்பங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு இந்த மாலைய நம்ம அலங்கார பொருளா அணிவிச்சுக்கிறதுல இருக்கு. அதாவது மலர் மாலைகளை, சில மூலிகை மாலைகளை அணிவிச்சுக்கிறதுனால நம்மளுடைய புலன்கள் உள்முகமா திரும்புறது போல எனக்கு தோணுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த திருமந்திர மாலைன்னு ஏன் திருமந்திரத்துக்கு பேரு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய 5 புலன்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, தோல். இந்த 5 புலன்கள்ல எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அது இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஆசைப்படுறோம், இல்லாட்டினா இன்பமா எதையாவது ஒன்று அனுபவிக்கிறோம். இப்போ டிவியே பார்க்குறோம், ஒரு படமே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு இன்பத்தை கொடுக்குது. இந்த கண்கள், காது, இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் அதுல இருக்கக்கூடிய இன்பத்தை கேட்டும் பார்த்தும் அனுபவிக்கிறோம். ஆனா இது எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் இன்பமா தான் படும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்துருச்சு, ஒரு 11 மணி நைட்டு, ஒரு 12 மணி ஆயிடுச்சு, இல்ல 2 மணி ஆயிடுச்சு, தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முழிச்சிருந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது, அது ஒரு துன்பத்தை கொடுக்கும். அப்ப இன்பமா பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அளவு மீறும் போது துன்பமாப்படுது. இதே போலதான் கேட்கறதுலையும் நுகர்றதுலையும் அதே போலதான். இப்போ நுகர்றதுல ஒரு இன்பம் இருக்கு. ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, மலர்களை வீட்டில் கோயில்கள்லாம் அங்கங்கே கட்டி தொங்க விடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுகர்றதுல கிடைக்கக்கூடிய இன்பம். இது ஒரு அளவுக்கு மேலே அதிகமாச்சு அப்படின்னா அதுவே துன்பமா மாறும். இப்போ சிகரெட் குடிக்கிறது, புகைப்பிடித்தல்னு சொல்லுவோம்ல, இது கூட நுகர்றதுல கிடைக்கக்கூடிய இன்பத்தினால தான் அவங்க ஸ்மோக் பண்றாங்க. எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? 1 அல்லது 2, இல்லை தொடர்ச்சியா ஒரு 5, அதுக்கு மேல அவங்களுக்கே இரும வந்துடும், அது துன்பமாயிரும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு உடம்புல திரும்ப ஆற்றல் அதிகமானதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்மோக் பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு தொடர்ச்சியா ஒருத்தர்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பண்ண முடியாது, அது துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போலதான் தொடு உணர்வை எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்ப வேர்க்குது, ஃபேனை போடுறோம், அந்த காத்து பட்டோன்னு ஒரு இன்பம், அந்த காத்து கொஞ்சம் அதிகமா வரட்டும், குளிர ஆரம்பிச்சிடும். நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னா அதுவே நமக்கு துன்பம். இப்படி இந்த 5 புலன்கள் மூலமா நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும், பெண் இன்பமா இருந்தா கூட தொடு உணர்வுல கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம், அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது துன்பமா தானே இருக்கு. அதனால
இந்த 5 புலன்களை வெளிமுகமா பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் ஆரம்பத்துல இன்பம் கொடுக்கிற மாதிரி இருந்தா பின்னாடி அது கண்டிப்பா துன்பத்துலதான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத சித்தர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நாக்குல எல்லாம் புண்ணு வரும் சில பேத்துக்கு, அதை அந்த பல்ல வச்சு நெருடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா லைட்டா நெருடும் போது அது ஒரு இன்பமா இருக்கும். புண்ணுதான் அதோட வலி லேசா இருக்கும்போது நமக்கு இன்பமா படுது. அதுவே கொஞ்சம் பெரிய புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது, பேச முடியாது, துன்பமாவே இருக்கும். அப்ப இந்த துன்பம் இல்லாம எவ்வளவு காலமானாலும் இன்பமாவே இருக்கணும்னா அது என்ன இன்பம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பேரின்பம். அந்த பேரின்பம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளதான் கிடைக்கும். கடந்து உள்ள போகும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால பார்க்கும்போது, உணரும் போது, இந்த இயற்கையோட நாம ஒன்றும் போது அந்த பேரின்பம் ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த 5 புலன்களையும் உள்முகமா திருப்பணும். ஏன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு விஷயமும் இன்பமா பட்டு பிறகு துன்பம் ஆகுறதுக்கு காரணம் என்னங்கன்னா நம்ம உடம்புல பயோ மேக்னெட்டிக் பவர்னு சொல்லுவாங்க. ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல், உடலோட சக்தி அது அதிகமா இருக்கும்போது எல்லாமே இன்பமா இருக்கும். குறைய 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 ஒரு அளவுக்கு மேல குறைஞ்சதுக்கு அப்புறம் துன்பமாயிரும். திரும்ப அது நம்ம உடம்புல சேரும் போது தூங்கி எழுந்திரிச்சோம்னா திரும்ப சேர்ந்துக்கும். பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றலை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம உடம்புல சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப அதை பண்ணும்போது இன்பமா தெரியும். ஆனா தொடர்ச்சியா எதுலையுமே இருக்க முடியாது. ஆனா இந்த புலன்களை உள்முகமா திருப்பி இந்த சக்தியை அதிகப்படுத்துறதுலயே கவனம் செலுத்தணும் அப்படின்னம்னா உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய இன்பம் இப்ப வெளியில நாம இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இதை காட்டிலும் லட்சம் கோடி மடங்கு அதிகம் அப்படிங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, அதை அனுபவிச்சாங்க. இந்த அனுபவத்தை மற்ற எல்லாரும் அனுபவிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு பலவிதமான பயிற்சிகளையும் படிப்பையும் கல்வி முறைகளையும் கொடுக்கணும்னு நினைச்சு உருவாக்குனதுதான் சாஸ்திர சம்பிரதாயங்கள். நிறைய புக்ஸ், அவங்க எழுதின பாடல்கள் எல்லாமே பலவிதமான நுணுக்கங்கள். யாராவது எதையாவது ஒண்ணு குடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, ருசிச்சுட்டாங்க அப்படின்னா திரும்பி வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு உள்முகமா பயணம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது போன்ற அதுல மாலை அப்படிங்கிறத நாம அனுபவிக்கும் போது, இப்ப அணிஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா தொடு உணர்வு, அதுல ஒரு பூ நம்மளை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு இதமான ஒரு சுகம் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய தோல் உணர்ச்சியை நாம உணர்றோம். ஃபர்ஸ்ட் இந்த 5 புலன்களோட உணர்வு எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் இதை உள்முகமா நம்ம திருப்ப முடியும். இந்த 5 புலன்கள் மூலமா தான் நமக்கு இன்பம் கிடைக்குது, துன்பம் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலைன்னா, இந்த 5 புலன்களை பத்தி நமக்கு தெரியலைன்னா நாம எப்படி அதை உள்முகமா திருப்ப முடியும்? முடியாதுல்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறதுக்காக இந்த மாலையெல்லாம் அணிவிச்சுக்கிறது, கோயில்கள்ல தீபாராதனை காமிக்கிறது, சூட ஏத்துறது, நுகர்றதுக்காக வாசனை திரவியங்கள், பூக்களை வைக்கிறது, தொட்டு 90 பூசுறது, திங்கிறதுக்கு பிரசாதம் தரது, அமைதியா கண்ணை மூடி தவம் பண்ணுங்க, கோயிலுக்கு போனா உட்கார்ந்து எந்திரிக்காம வரக்கூடாதுன்னு பலவிதமான நுட்பங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த மாலையை நாம ஒவ்வொரு நாளும் அணிவிச்சுக்கிறது. இதுல மூலிகை மாலைகள் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா உடல்ல உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் சரியானாதான் அவங்களால நிம்மதியா அவங்க பண்ணக்கூடிய செயல்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்குமுறையோட போக முடியும். அதனால ஏதாவது ஒரு மூலமா அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும்ல. அப்ப மூலிகை துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போடும்போது உடம்புல இருக்கக்கூடிய தீய கழிவு, உடல் கழிவுகள் எல்லாமே வெளியாகும், உடல் தூய்மையாகும், ஆரோக்கியமாகும். அதுக்கப்புறம் அவங்க சிந்தனை தெளிவா இருக்கிறதுனால அடுத்து பயணம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது போல அப்போ ஒரு மாலையை நீங்க அணிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா தொடு உணர்வு, அதுல இருந்து வரக்கூடிய வாசனை நுகர்றது, அதை பார்க்கும்போது ஒரு இன்பம் அழகா இருக்கும். கண்ணாடியில பார்த்து ரசிச்சுக்குவோம், தண்ணியில பார்த்து ரசிச்சுக்குவோம். அப்ப கண்களுக்கும் இன்பம் கொடுக்குது. இந்த கண்ணும் மூக்கும் காதோடையும் நம்ம நாக்கோடையும் ருசியோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த 5 புலன்களும் நமக்கு அங்க உணர முடியும், 5 புலன்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த மாலை அப்படிங்கிறது நம்மளை அலங்கரிக்கிறது மட்டும் இல்ல, யோகத்துல 5 புலன்களை உணர்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நுட்பமா இருந்தாலும், இப்ப ரிஷிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாலையை எண்ணிக்கைக்காகவும் வச்சிருப்பாங்க. 108 மணிகள் இருக்கும், மந்திரங்கள் 108 தடவை சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. இது போன்ற நுட்பத்துக்கும் பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, இந்த திருமந்திரத்துக்கு திருமந்திர மாலைன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த மாலையும் வெளியில இருந்து நம்ம கொடுக்கறது தான். 5 புலன்களை உணர்றதுக்காக ஒளியோ இதை உள்முகமா நம்ம திருப்பல, வெளியில தான் அனுபவிக்கிறோம். ஆக இதுவும் சிற்றின்பம் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது அழுகி போயிடும், அதுல இருந்து வர வாட நம்மளால தாங்க முடியாது.
ரொம்ப நேரம் கழுத்துலயே இருந்தாலும் படுக்கும் போதும் உட்காரும் போதும் டிஸ்டர்பா இருக்கும். அப்ப அதுவும் துன்பத்துக்கு வழிவகுக்கும். நமக்குள்ள இயற்கையா இறைவன் படைத்த ஒரு மாலை இருக்கு. அந்த மாலைய நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த மாலைய அணிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா, அணிஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம முக்தி அடைஞ்சிடலாம். அந்த பேரின்ப நிலைய தொடுறதுக்கான பயணத்துல எளிமையா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க இந்த புத்தகம் மூலமா கொடுத்துருக்காங்க. இந்த திருமந்திர மாலை அப்படிங்கிறது அதுதான். அந்த மாலை வேற எதுவும் கிடையாது. நம்மளுடைய மூச்சு காற்று தான். இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை இந்த 3 இணைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஓடும். ஸோ அது நம்மள மாலை போட்ட போல இருக்கும். சிவலிங்க வடிவமும் அதை தான் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நாம உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே. நம்மளுடைய 3 நாடி அதன் மூலமா ஓடக்கூடிய பிராணனை நாம உணர ஆரம்பிச்சிட்டோம், கருத்துனால நிறுத்த ஆரம்பிச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு மாலையா நமக்கு நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒண்ணா மாறிடும். அழகா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், மரணம் இல்லா பெருவாழ்வு நிலையை அடைவோம். அந்த ஒரு சூட்சமத்தை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இதோட பேர் மூலமாவே முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இடக்கலை, பிங்கலை இது ரெண்டும் இணைஞ்சு ஓட ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஒரு மாலை போல நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். பாவனையில நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது புரியும். திருமந்திர மாலைன்னு திருமந்திரத்துக்கு பேரு இதனாலதான் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. மற்றவங்களும் நிறைய பேர் கூறியிருக்கலாம், யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கும் இது சரின்னு பட்டுதா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.